வரஹ்மத்துல்லாஹ். அப்போது இஸ்முல் ஜமா அப்படின்னா என்னது? நம்ம கிதாபுகளில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தையாகிறது இஸ்முல் ஜமுல கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன? 4 வகையான இஸ்முல் ஜமா இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய அந்த இதில் நம்ம பார்த்தா தெரியும். பசீத்துல் கலாம் அல்ஃபியாவுக்கு ஷரஹ் எழுதக்கூடிய அந்த பசீத்துல் கலாமில் சொல்கிறாங்க, மாலை சலகு முஃப்ரதுன் மின் லஃப்லிஹி வலாமி மானாஹு. அதனுடைய வார்த்தையிலிருந்து முஃப்ரது இருக்காது, இன்னும் மானாவும் மானாவிலேயும் இருக்காது. அதனுடைய வார்த்தையில் முஃப்ரதும் கிடைக்காது, அதனுடைய வார்த்தையில் மானாவும் கிடைக்காது. இஷ்ரீன அப்படிங்கிற வார்த்தை 20 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு ஒருமை இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, ஒருமையை தரக்கூடிய ஏதாவது மானா வேறம் அல்லது ஒருமையை தரக்கூடிய அர்த்தமாவது இருக்குதா? 20ங்கிறதுக்கு ஏதாவது ஒருமையான வார்த்தை உண்டா? நம்ம எடுக்க முடியாது, ஆசிரியர்னு சொல்ல முடியாது. சரி, மானாலையாவது ஒருமை இருக்குதா? மானாலையும் ஒருமை கிடையாது. 20 எப்படி நம்ம ஒருமையாக மாற்றுவோம்? அதுக்கு எப்படி ஒருமை வரும்? மானாலையும் இஷ்ரூனுக்கு ஒருமை கிடையாது, வார்த்தை ரீதியாகவும் இஷ்ரூன் என்பதற்கு ஒருமை கிடையாது. இது முதல் வகை. அதுக்கடுத்து நம்ம பார்த்தா தெரியும், உலி அப்படின்னு இருக்கு. குர்ஆனில் நிறைய இடத்துல உலுல் அல்பாப் அப்படின்னு வரும். உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்பாப் அறிவு, உலி அப்படின்னு சேர்ந்து வரும்போது அறிவுடையவர்கள் அப்படின்னு வரும். அப்போ உடையவர்கள் அப்படிங்கிறது பன்மை. இந்த உலி அப்படிங்கிறதுக்கு லெஃபுல்ல முஃப்ரது இருக்குதானா? கிடையாது. ஆனால் மானால இருக்குது. மேலே உள்ளதுக்கு இதுக்கும் சின்ன வித்தியாசம். இது உலி அப்படிங்கிறது இதே லெஃபுல்ல நமக்கு ஒருமை கிடைக்குமா அப்படின்னா ஒருமை கிடைக்காது. உலா அல்லது உல அப்படின்னு சொல்ல முடியுமானா கிடையாது. ஆனால் மானால ஒருமை இருக்குதா? உடைய அப்படின்னு வேற வார்த்தை உண்டா அப்படின்னா தாத் தூன்னா உடையன்னு அர்த்தம், தாத்துனாலும் உடையன்னு அர்த்தம். அப்போ உலினா உடையவர்கள், தாத் அப்படின்னா உடைய. இதனுடைய வார்த்தையில் ஒருமை கிடைக்காட்டாலும் வேற வார்த்தையில் ஒருமை கிடைக்கிது. இது 2வது வகை. இதுவும் இஸ்மு ஜமுல கட்டுப்பட்டது தான். 3வது என்ன போடுறாங்க? சஹிப் அப்படிங்கிற வார்த்தை. சஹிப் அப்படிங்கிற வார்த்தை சாஹிபுடைய ஜமு தான் சஹிப். சாஹிப்னா தோழன்னு வச்சுக்கோங்க. சஹிப் தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய ஒருமை சாஹிபு தான். இதை எதுக்கு இஸ்மு ஜமுல தேத்தாங்க? அசல்ல சாஹிப் அப்படிங்கிற ஒருமைக்கு பன்மை சாஹிபுன்னு வரக்கூடாது. சாஹிபுக்கு பன்மை சாஹிபூன அப்படின்னு வாவுனூனை கொண்டு தானே பன்மை வரணும். அப்படி வராமல் சஹபுன்னு வருது பார்த்தீங்களா? அதனுடைய முறை அல்லாமல் வருது. உதாரணமாக ஜம்மு தக்சீருக்குன்னு ஒரு சில வசன்கள் இருக்குது. எந்த இதை ஜம்மு தக்சீராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசன்கள் இருக்குது. அப்படி அந்த வசன்கள் அல்லாமல் வருவதினாலும் சாஹிபூனுங்கிற பன்மையை விட்டுட்டு வேறு வசனில் இதுக்கு பன்மை வருவதினாலும் இதுவும் இஸ்முல் ஜமாவில் கட்டுப்பட்டது. 3வது என்ன போடுறாங்க? ரிகாபி அப்படின்னு ஒரு உதாரணம். என்னுடைய பயண தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். ரிகாபி என்னுடைய பயணத்தை சார்ந்தவர்கள். உதாரணமாக இந்த முத்தக்கல்லிமுடைய இருக்குல்ல, இந்த ஏவை எங்கே நிஸ்பத் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருமையான இஸ்மோடி தான் இணைப்பாங்க. கலம் கலமி என்னுடைய பேனா, பைத்துன் பைத்தி என்னுடைய வீடு. ஆனால் பன்மையோடு இணைக்க மாட்டாங்க. அரபுகள்கிட்ட அது ஒரு பழக்கம். ரிகாபி அப்படிங்கிற பன்மையான வார்த்தையோடு ரிகாபிஜி என்னுடைய பயணத்தோழர்கள், என்னுடைய பயணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பன்மையோடு சேர்த்து அந்த ஏவை இணைச்சிருக்காங்க. எனவே அப்படி இணைக்கக்கூடாது. எனவே இது முறையற்று வந்ததினால் இந்த ரிகாபி என்கிற வார்த்தையும் இஸ்முல் ஜமாக ஆக்கப்பட்டது. அப்போ இஷ்ரூன என்கிற வார்த்தை, அதே மாதிரி உலி என்கிற வார்த்தை, சஹபு என்கிற வார்த்தை, ரிகாபி என்கிற வார்த்தை, 4 வார்த்தைகளுமே 4 விதத்தில் இஸ்முல் ஜமா இருக்குது.